2 வருஷம் முடிய போகுதுடா, ஏதாவது முன்னேற்றம் இருக்கான்னு நானே பேசிக்கிட்டு தான் இருக்கேன். சரி கொண்டா என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு ஃபேஸ்புக் ஐடியை வாங்கி பார்த்தேன் சார். ப்ரொஃபைல் பிக்சர்ல ஒரு பூ படம், அக்கவுண்ட் நேம் புஷ்பா, ஊரு தஞ்சாவூர், டேட் ஆஃப் பர்த்ல ஒரு டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சு. அடுத்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம். புஷ்பா படிச்சது கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தஞ்சாவூர். இவன் 2 வருஷமா புஷ்பா கிட்ட பேசுறேன்னு நினைச்சு புஷ்பராஜ் கிட்ட பேசிட்டு இருக்க. இருக்கிற இளைய தலைமுறையுடைய பெரிய சிக்கல் இதுதான். சாயங்காலம் வீட்டுக்கு போன உடனே செல்போன், காலையில எந்திரிச்ச உடனே பல்லு தேய்க்கிறோமோ இல்லையோ செல்லு தேய்க்கிறோம். எல்லாருக்கும் எல்லா சோசியல் மீடியாவிலையும் அக்கௌண்ட் இருக்கு. யார் யார் கூட எல்லாமோ பேசுறோம். நம்ம வீட்டுல நமக்காகவே அம்மாவும் அப்பாவும் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பேசுறோமா? அவங்க எங்க கிட்ட பேசுறோம், நாங்க அவங்க கிட்ட பேசுவோம். அதானே இன்னையில இருந்து சோசியல் மீடியாவுல யார் யார்கிட்டயோ பேசுறத விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் பேசலாமா? முயற்சி பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்க வாழ்க்கையில எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சரி, வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கிறப்பையும் சரி, உங்களுக்காகவே சிந்திக்கிற 2 இதயங்கள் இந்த உலகத்தில் இருக்குன்னா அது அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசுங்க. எனக்கு தெரிஞ்சு சார், ஒரு பள்ளிக்கூடத்துல 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களை டூர் கூட்டி போனாங்க. 300 ரூபாய் கட்டணும், வெறும் 300 rupees. ஆனா அந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச சரண்யாங்கிற பொண்ணால 300 ரூபாய் கட்ட முடியும். கூட படிக்கிற நண்பர்கள்லாம் சொன்னாங்க, ஏய் சரண்யா, நீ கண்டிப்பா எங்களோட டூருக்கு வரணும். என்ன செய்தியோ தெரியாது, உங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்கிட்டு வா. நாளைக்கு காலையில டூருக்கு கிளம்பணும். இப்ப வரைக்கும் கட்டல. சரண்யா என்ன பண்றா, சாயங்காலம் வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட, அப்பா நாளைக்கு காலையில நான் டூருக்கு போறதுக்கு முன்னாடி காசு வேணும், இல்ல உங்க கூட பேசவே மாட்டேன்பா அப்படின்னு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டா. அப்பாவுக்கு புள்ள முகம் வாடி இருக்கிறத பார்க்கவே பிடிக்கல, கிளம்பி வெளியில போயிட்டார். நைட்டு 9 மணி. சரண்யா அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க, காசு கொடுத்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறா. அம்மா சொல்றாங்க, ஏமா நீ கேட்டு உங்க அப்பா ஏதாவது செய்யாம இருந்திருக்காரா? நீ 2000 ரூபாய்க்கு அந்த சுடிதார் தான் வேணும்னு கேட்ட, தீபாவளிக்கு அப்பா வாங்கி கொடுத்தாருல, எனக்கு அந்த சைக்கிள் தான் வேணும்னு நீ அடம் பிடிச்ச, உங்க அப்பா அப்படி இப்படி பரட்டி சைக்கிளை வாங்கி கொடுத்தாருல, 300 ரூபாய் காசு உங்க அப்பா தர மாட்டாரா? சாப்பிடுறா, அப்பா வந்துருவாருன்னு சொல்றாங்க. அம்மா பேச்ச நம்பி சாப்பிட்டுட்டா. 5ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு. தூங்க சொல்றாங்க அம்மா, தூக்கமே வரல. ஏன்னா அப்பா வீட்டுக்கு வரல, பணம் கொடுக்கல, ஒரே கனவு, நாளைக்கு காலையில டூருக்கு போறோங்கிற ஏக்கம். அசந்து தூங்கிட்டா, சின்ன பிள்ளை தானே. அப்பா ராத்திரி முழுக்க வீட்டுக்கே வரல. மறுநாள் காலையில எந்திரிச்சு கிளம்பி பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரெடியா இருக்கா. எங்க? டூர் போறதுக்கு. 8 மணிக்கு பஸ் எடுத்துருவாங்க. 7:10 அப்பா வரல. 7:30 வாசலை பாக்குறா, வாட்ச பாக்குறா, அம்மாவை பாக்குறா, அப்பா வரல. 7:50 இன்னும் 10 நிமிஷத்துல வண்டி எடுத்துருவாங்க. அம்மாவை பாக்குறா, வாட்ச பாக்குறா, வாசலை பாக்குறா, அப்பா இன்னும் வரல. அவ்வளவுதான், டூருக்கே போக முடியாது. இந்த அப்பா என்னை ஏமாத்திட்டாரு, இனிமே இந்த அப்பா கூட பேசவே கூடாதுங்கிற முடிவு எடுத்து பையன் தூக்கி போட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். சரியா 7:55 அப்பாவோட சைக்கிள் மணி சத்தம் கேட்டுச்சு. பையன் எடுத்துக்கிட்டு வேகமா ஓடுனா, அப்பாவை மறிச்சா. வீட்டுக்குள்ள கூட அப்பா வரல. அப்பா அப்பா ராத்திரி எங்கப்பா போனீங்க? சரண்யா கேட்கல. அப்பா நைட்டு தூங்குனீங்களாப்பா? சரண்யா கேட்கல. அப்பா ராத்திரி சாப்பிட்டீங்களாப்பா? சரண்யா கேட்கல.
வீட்டுக்குள்ள கூட நுழையாத அப்பாவை வாசல்லையே மறிச்சு சரண்யா கேட்டா, என்ன அப்பா? காசு. தான் அடுக்கு வேட்டியில முடிஞ்சு வச்சிருந்த 300 ரூபாய் பணத்தை எடுத்து சரண்யா கையில கொடுத்தாரு. வேகமா ஓடி வந்தா பள்ளிக்கூடத்துக்கு. இன்னும் பஸ் எடுக்கல. பணத்தை கொடுத்தா பேரை எழுதுனா உள்ள ஏறிட்டா. பணத்தை எடுத்து டீச்சர் எண்ணி பாக்குறாங்க. அந்த ரூபா தாள்ல சிகப்பு சிகப்பா என்னமோ ஒட்டி இருக்கு. டீச்சர் கூப்பிடுறாங்க, என்னம்மா ஏதோ சிகப்பு சிகப்பா இருக்கு, செல்லுமான்னு தெரியலையே. உடனே பக்கத்துல இருந்த நண்பர்கள்லாம் சொல்றாங்க, டீச்சர் அதெல்லாம் செல்லும் டீச்சர், அதாவது சிகப்பு இங்கா இருக்க போகுது. நீங்க மட்டும்தான் சிகப்பு பேனா வச்சிருப்பீங்களா? சரண்யா அப்பா கிட்ட எல்லாம் இருக்காதா என்ன? அதெல்லாம் செல்லும் டீச்சர் அப்படின்னு டூருக்கு போயிட்டாங்க. டூருக்கு போயிட்டு சாயங்காலம் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டாங்க. நிறைய கனவுகளோடையும் ஆசைகளோடையும் டூருக்கு போனவ நல்லா மகிழ்ச்சியா சந்தோஷமா திரும்பி வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்குள்ள நுழையிறா. அவங்க அப்பா அப்படியே ஓரமா படுத்திருக்கிறாரு. 2 உள்ளங்கையிலையும் வெள்ளை துணியால கட்டு போட்டிருக்கு. உள்ள நுழைஞ்ச உடனே சரண்யா கிட்ட அப்பா கேட்கிறாரு, ஏம்மா சந்தோஷமா இருந்துச்சா? நீ என்ஜாய் பண்ணியா? நீ ஜாலியா இருந்தியாமா? எல்லா இடத்துக்கும் போனீங்களா? பிடிச்சத வாங்கி சாப்பிட்டியா? எப்படிமா இருந்துச்சு அப்படின்னு அப்பா கேட்டாரு. இவ பையன் தூக்கி போட்டு அப்பாவோட 2 கையையும் எடுத்து பார்த்தா. வெள்ளை துணியால சுத்தி இருந்தது. அப்படியே அவுத்து பார்க்கிறா. அப்பாவோட 2 உள்ளங்கையிலும் 6-7 ஓட்டைகள் இருந்தது. 6-7 ஓட்டைகள். இந்த ஓட்டையில் இருந்து ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வழிந்தது. அப்படியே 2 கையையும் பார்த்து அப்படியே கண்ணீர் விட்டா. மறுநாள் பள்ளிக்கூடத்துக்கு சரண்யா போனா. தன் நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னா, எப்பா நேத்து நான் வந்து 300 ரூபாய் பணம் கட்டினேன்ல, அதுல சிகப்பு சிகப்பா ஏதோ ஒட்டி இருந்துச்சுல, நீங்க கூட இங்க்னு சொன்னீங்களே, அது இங்க் இல்லப்பா. சிவப்பு கலர்ல இருந்ததே, அது இங்க் இல்லப்பா. எனக்காக தன் வாழ்க்கையே உருக்கி கொண்ட என் அப்பாவின் உள்ளங்கை ரத்தம் தான் அந்த பணத்தில் இருந்ததுன்னு சரண்யா சொன்னான். 5ஆம் கிளாஸ். அன்றைக்கு தனக்காக தன்னுடைய அப்பா தன் வாழ்க்கையே உருக்கி கொள்கிறாருங்கிற உணர்வை பெற்ற சரண்யா தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சார். அதுவரைக்கும் இருந்த சரண்யா வேற, அதற்கு பிறகு இருந்த சரண்யா வேற. புத்தகம் தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அது நம் வாழ்க்கையை மாற்றுகிற ஆயுதம் என்பதை சரண்யா புரிந்து கொண்டால் தொடர்ந்து படித்தார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல மாவட்ட அளவில் முதலிடம். 10ஆம் வகுப்புல நல்ல மார்க் வாங்கினா 12ஆம் வகுப்புல வாங்க முடியாது எல்லாரும் சொன்னாங்க. ஆனா சரண்யா புத்தகமும் கல்வியும் தான் என் வாழ்க்கையை அலங்கரிக்க போகிற கிரீடம் என்று சொல்லி தொடர்ந்து படித்தால் 12ஆம் வகுப்பில் மாநில அளவில் 3ஆம் மதிப்பெண் பெற்றார். ஒரு அப்பா தனக்காக கடினப்படுகிறார் என்கிற வலியை உணர்ந்த சரண்யா 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் சாதித்தார். இன்றைக்கு மாவட்ட ஆட்சியாளராக சரண்யா பணி செய்து கொண்டிருக்கிறார் என்றால் உங்க அப்பாவும் அம்மாவும் படுகிற கடினத்தை இன்னைக்கு நீங்க உள்வாங்கி கொண்டால் நாளை நீங்களும் இந்தியாவின் தலை சிறந்த ஒரு சாதனையாளராக உங்களாலும் வர முடியும். அதற்கான கல்வியை இந்த நிறுவனம் உங்களுக்கு வழங்குகிறது. ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல நிறைய மக்கள் கூடி கரடி தாயத்தை வாங்கிட்டு இருந்தாங்க. கரடி தாயத்தை நிறைய பேர் 50-100 பணம் கொடுத்து கரடி தாயத்தை வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த தாயத்தை என்னப்பா செய்யும்? அதிர்ஷ்டம் இல்லாதவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வாழ்க்கையில தோல்வியே சந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கு நிறைய கடன் இருக்கா, கடனை போக்கிடும். முடி கொட்டுதா, முடி நல்லா வளரும். எல்லாமோ சொல்லி வைக்கிறான். கூட்டம் கூட்டமா வாங்கிட்டு போறாங்க. அப்போ ஒரு கல்லூரி படிக்கிற இளைஞன் வந்தான். கூட்டம் கூட்டமாக நின்றவங்க எல்லாம் வாங்கிட்டு போறத அப்படியே ஏற இறங்க பார்த்தான். பக்கத்துல உட்கார்ந்து இருந்த ஐயா கேட்டாரு, ஏன்பா நீ வாங்கிக்கலையா? நீ ஜெயிக்க வேண்டாமா? உனக்கு அதிர்ஷ்டம் வேண்டாமா? உனக்கு வெற்றி வேண்டாமா? நீ வாங்கிக்கலையாப்பா? அப்ப அந்த கல்லூரி இளைஞன் சொன்னா, இந்த கரடியோட அந்த ஒத்த முடிய நான் பணம் கொடுத்து வாங்கிட்டு போனா நான் வாழ்க்கையில முன்னேறிடுவேன், நான் வாழ்க்கையில ஜெயிச்சிருவேன், நான் வாழ்க்கையில தோல்வியே சந்திக்க மாட்டேங்கிறது உண்மைனா அவ்வளவு முடியோட இருக்கிற கரடியை வளர்க்கிறவன்
இந்நேரம் முன்னேறி இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வியை கேட்டான். அந்த முதியவர் அவனை பார்த்து சிரித்துக் கொண்டே சொன்னார், நீ வாழ்க்கையில நிச்சயமா உயரத்துக்கு வருவ தம்பி, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாரு. அந்த இளைஞன் தான் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை தீட்டி கொடுத்த அறிவர் அம்பேத்கராக உயர்ந்த இளைஞர். இன்றைக்கு நீங்க நியாயமான கேள்வியை, சரியான கேள்வியை முறையான நேரங்களில் கேட்க தொடங்குங்கள். ஒன்றை சொல்லி நிறைவு செய்வேன். எல்லாருக்கும் திருக்குறள் தெரியும். திருக்குறள் தெரியும் தானே? தமிழ்நாட்டில் இருக்கிற நாம் எல்லோரும் அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒன்று திருக்குறள். நான் உள்ள நுழையும் போதே பார்த்தேன், ஒரு பையன் அவ்வளவு அழகா வள்ளுவரை வரைஞ்சி ஒரு குறள் எழுதி அந்த குறளுக்கு ஒற்றை வரியில் விளக்கம் கொடுத்திருந்தான். என்ன விளக்கம் கொடுத்திருந்தான்? படித்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று இந்த கல்லூரி நுழைகிற போதே நம்பிக்கையை கொடுத்தது. வள்ளுவர் 1330 திருக்குறள் எழுதினார்ல, இந்த 1330 திருக்குறள்ல ஒரு குறட்பா ரொம்ப வித்தியாசமானது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள் தான். கற்க கசடர கற்பவை கற்றபின். எல்லாரும் படிச்சிருக்கீங்களே, எல்லாரும் படிச்சிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அன்னைக்கு ஒரு ஊர்ல போய் சார், செல்வத்துள் செல்வம்னே ஒரு அம்மா வேகமா எந்திரிச்சு திருமதி செல்வம். அப்படி இல்லாம எல்லாரும் படிச்சிருக்கீங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு வள்ளுவர் திருக்குறள் எழுதிட்டு போனார்ல. நிற்க அதற்கு தக. காகம் உட்கார சிலை வைத்தவர்களுக்கு மத்தியில், காகம் உட்கார சிலை வைத்தவர்களுக்கு மத்தியில் அந்த மேகம் உட்கார சிலை வடித்து நம் வள்ளுவரை கன்னியாகுமரியில் அலங்கரிப்போம்ல, அந்த வள்ளுவர் ரொம்ப அழகா இந்த குறட்பாவை எழுதுகிற